வெல்கம் டு மை சேனல் ஆரி டைலரிங். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, இந்த இன்ஸ்கர்ட் ரோப்பை வந்துட்டு இந்த ஃப்ரேமில் நம்ம வந்து சுற்ற போகிறோம். மெயினாக இது எந்த பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரேம்லேருந்து கிளாத்து லூஸ் ஆகக்கூடாது, இன்னொன்று கிளாத்து டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இன்ஸ்கர்ட் ரோப் வந்துட்டு சுற்றுறோம். இதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணாலே போதும், நீங்கள் வேறு எந்த க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் ஃப்ரேமை பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இதில் வந்துட்டு டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கையில் தடவி பார்த்தாலே வந்துட்டு எனக்கு குத்துற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இதில் நம்ம கிளாத்தை போட்டு ஒர்க் பண்ணால் நம்மளோட கிளாத் எந்த அளவு டேமேஜ் ஆகும்னு பாருங்கள். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம இந்த இன்ஸ்கர்ட் ரோப் வந்து சுற்ற போகிறோம். இந்த இன்ஸ்கர்ட் ரோப் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ரேம்லேயுமே அவுட்டர் ரிங் இன்னர் ரிங் ரெண்டுத்துலேயுமே சுற்றிக்கலாம். பட் ஆனால் இப்போ வர ஸ்க்ரூ சைஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் இன்னர் ரிங்கில் மட்டும் இந்த இன்ஸ்கர்ட் ரோப் வந்து சுற்றுறேன். நான் வந்து இப்போ உள்ளே இருக்க ரிங்கில் வந்துட்டு சுற்றுறேன். ஓகேவா? இப்போது ஃபேப்ரிக் க்ளூவை வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிசுறு இருக்கு இல்லையா இன்ஸ்கர்ட் ரோப்பில், அதை வந்து கரெக்டாக அது மேலே ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டு, இப்போ அந்த பிசுறு மறையிற மாதிரி ஒரு சிங்கிள் ரவுண்ட் மட்டும் சுற்றிக்கிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம சுற்றுற ரவுண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ராஸாக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக சுற்றிருக்கோம் இல்லையா, இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ராஸாக சுற்ற போகிறோம். அதுவும் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகாத அளவுக்கு, ஒன்று மேலே ஒன்று படாத அளவுக்கு க்ராஸாக வந்துட்டு சுற்றணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இதோட சைஸ் வந்துட்டு பெருசாகாமல் இருக்கும். ஸ்க்ரூவோட சைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப மேலே ஓவர்லேப் ஆகிற மாதிரி சுற்றிட்டீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் வந்து இதில் செட் ஆகாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு நம்ம இதை இப்படி நம்ம க்ராஸாக சுற்றுறோம். ஸோ நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் வந்துட்டு க்ராஸாக சுற்றணும். உங்களுக்கு கூட ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ரோப் இருக்குது இல்லையா, அந்த ரோப் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சுருண்டுக்கிறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு சிக்காறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்டில் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பண்டிலை வந்து உள்ளே தூக்கி போட்டு நீங்கள் சுற்றிக்கலாம். நான் இப்போ லாஸ்ட்டாக முடிக்க போகிறேன். இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு கொஞ்சோண்டு மட்டும் கேப் இருக்குது. நான் இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்னென்னா, ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகிற மாதிரி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வெளியே உள்ள ரிங் வந்துட்டு செட் ஆகாது. பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபேப்ரிக் க்ளூவை அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு சுற்றுறீங்க. அதுவும் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் தான் கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப வெடப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவை ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் எண்ட் பண்ணுறப்பையும் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போ நான் அவுட்டர் ரிங்கை வந்துட்டு செட் பண்ணி பார்க்குறேன். அவுட்டர் ரிங்கை செட் பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரூ சைஸ் எந்த அளவு இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அவுட்டர் ரிங்கில் சுற்றலாமான்னு யோசிக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த அவுட்டர் ரிங்கை இந்த இன்னர் ரிங் கூட நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் அவுட்டர் ரிங்கில் வந்துட்டு சுற்றுங்க. இல்லைன்னா வந்துட்டு நான் இப்போ பாருங்கள் சுற்றிட்டேன். இப்போ பாருங்கள் ஸ்க்ரூ வந்துட்டு எந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக ஃபிட்டிங்கில் இருக்குது. இதுக்கு மேலே நான் வந்துட்டு சுற்றினேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஸ்க்ரூ பத்தாது. ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரேம் இருக்குன்னா நீங்கள் வெளியே யூஸ் பண்ணுற ரிங்குக்கு வந்துட்டு பேப்பர் டேப் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த செல்லோ டேப் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வலுவலுன்னு இருக்கனால உங்களுக்கு க்ரிப்பே கொடுக்காது, உங்களுக்கு கிளாத் லூஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வந்துட்டு நல்லாவே கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.